ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்கள் கால்களில் பலவீனம் இருக்குதா? படிக்கட்டில் ஏறுறப்ப சிரமமாக இருக்குதா? காலையில் எழுந்த உடனே கால்கள் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? 50 வயசுக்கு அப்புறமா கால்களில் வலி, மூட்டுகளில் பலவீனம், நடக்க சிரமமாக இருக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சாதாரண 5 விதைகள் உங்கள் வீட்டிலையே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் சரியான முறையில் சாப்பிட்டா அந்த விதைகள் உங்களுடைய கால்களுக்கும் தசைகளுக்கும் வலுவை கொடுக்கும், எலும்புகளை பலமாக்கும், மூட்டுகளை நல்லா வேலை செய்ய வைக்கும், உடலுக்கு சக்தியை கூட பல மடங்கு பெருக செய்யுங்க. பலரும் கால்வலிக்காக மருந்துகளை தேடி ஓடுறோம். ஆனால் இந்த இயற்கை விதைகள் பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால இந்த 5 விதைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் முதல் விதை என்னென்னா எள்ளு, 2வது விதை சூரியகாந்தி, 3வது விதை ஆளி விதை, 4வது சியா விதை, 5வது பூசணி விதை. இப்போ ஒவ்வொரு விதைகளோட நன்மைகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதோட நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இது எப்படி கால்வலியை சரிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால் நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க. கால்கள் ஏன் பலவீனமாகுது? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பலருக்கு இப்போ 40 வயசுக்கு அப்புறம் கால்கள் பலவீனமாகுது. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. கால்சியம் குறைவு, தசை பலவீனம், ரத்த ஓட்டம் குறைவு, விட்டமின் டெஃபிஷியன்சி. இதில் ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கூட கால்வலி வந்துடும். விட்டமின் B1, விட்டமின் B2 அந்த மாதிரியான விட்டமின் சரியாக இல்லைனா கூட கால்வலி சிலருக்கு வர ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல், ஒரு சாதாரண உடற்பயிற்சி கூட செய்யாததுனால கால்கள் பலவீனமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ எல்லாருமே வேலை ஈஸியாக இருக்கிறது மாதிரி நம்ம பழகிட்டு இருக்கிறோம். கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு தயங்கிறோம். அதனால கூட கால்வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால்கள் பலவீனமாகுது. டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது அப்படின்னு கால்களுக்கு வேலை கொடுக்காம நம்மளே அந்த கால்களை முடக்கி போடுறதுனால கால்கள் ரொம்ப சீக்கிரத்தில் பலவீனமாயிருது. அதனால தான் முழங்கால் வலி, கால்களில் சோர்வு, நடக்கிறதுக்கு சிரமம், இது மாதிரியான அடுக்கடுக்கான பல நோய்கள் நம்மளை தொற்ற ஆரம்பிச்சிருது. நம்ம சொன்னோம்ல, இந்த 5 விதைகள் போதும் உங்களோட கால்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விதை என்னென்னா அதுதாங்க சூரியகாந்தி விதை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விதையில் விட்டமின் இ இருக்குது. இதில் ஹெல்த்தியான ஃபேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. புரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இந்த ஒரே விதையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கிறப்ப தசை வளர்ச்சி அடையும், ரத்த ஓட்டம் மேம்படும், கால்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது கால்களுக்கு குதிரை பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த ஒரு விதையை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கும். குதிரை எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதோ அந்த அளவுக்கு பலம் உங்கள் கால்களுக்கும் கிடைக்கணும்னா சூரியகாந்தி விதை உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? தினமும் இதை சாப்பிடணும். 1 டேபிள் ஸ்பூனு சூரியகாந்தி விதையை நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா சாலட்டோட சேர்த்து சாப்பிடலாம். செகண்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா அதுதான் ஆளி விதை. இதை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதை இருக்குல்ல, இது பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது. இதில் ஃபைபர்ஸ் இருக்குது, அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் கூட இருக்குது. நமக்கு அதாவது மூட்டுகளுக்கு பலம் தர்றதுக்கும் உடம்புக்கு பலம் தர்றதுக்கும் 2க்கும் 2 in 1 இந்த ஃப்ளாக்ஸீட் அப்படிங்கிறது நமக்கு செயல்படுது. அலர்ஜியை குறைக்கும், தசைகளை வலுப்படுத்தும். எப்படி சாப்பிடணும்னா ஆளி விதைகளை லைட்டாக வறுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்படியே சாப்பிடக்கூடாது. அதை வறுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இதை எடுத்து நீங்கள் சுடு தண்ணியில் அப்படி இல்லைனா பாலில் கலந்து கூட குடிக்கிறப்ப மூட்டுகளுக்கும் கால்களுக்கும் பலம் கிடைக்கும். தேர்ட் பார்க்கக்கூடிய விதை என்னென்னா அதுதாங்க சியா விதை. இந்த விதையும் ரொம்ப பிரபலமான ஒரு ஃபுட்டாக இப்போ இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். சியா விதையில் என்ன இருக்குதுன்னா கால்சியம், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்லாம் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது. இந்த சியா விதைகளை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுடைய எலும்புகள் பலமாக்கப்படும், உங்களுக்கு கால்களுக்கு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு குறையும். உடம்புல இருக்குல்ல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போகும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கால் வலிக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குங்க. உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா தன்னால் உங்களோட பாடி வெயிட் காலுக்கு இறங்குறப்ப கால்வலி வர ஆரம்பிக்கும். இது 2யும் சேர்த்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சியா விதைகள் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
இந்த சீயா விதைகளை எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லியும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதை எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இதை ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணும். ஒரு கண்ணாடி டம்ளரில், அப்படி இல்லைனா நீங்கள் டெய்லி குடிக்கிற டம்ளரில் கூட நல்ல தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணியை ஊற்றி அதில் இந்த சீயா விதைகளை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் இதை குடிக்கலாம். அதையும் சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு 30 நிமிஷமாவது ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 4th பார்க்கக்கூடியது என்னென்னா பூசணி விதைகள் தான். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விதை அப்படின்னு சொல்லலாம். பூசணி விதைகள் இருக்குல்ல, அது ஈஸியாகவும் எளிமையாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்குது. இல்லைனா பூசணிக்காய் வாங்கி சமைக்கிறீங்கல்ல, அதை கூட நீங்கள் உலர்த்தி அந்த விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று என்னென்னா, இந்த பூசணி விதையில் இவ்வளவு சத்து இருக்குது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த பூசணி விதைகளில் இருக்குது. ஜிங்க், மெக்னீஷியம், புரோட்டீன்ஸ், அயன் இப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பூசணி விதையில் இருக்கு. இந்த விதையை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களோட தசையோட வளர்ச்சிக்கு அது உதவி பண்ணும். உடலோட சக்தியை அதிகரிக்கும். கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். வயசானவங்கெல்லாம் கட்டாயமாக இந்த பூசணி விதையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் தினைக்குமே இதை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பாதாம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ஒரு நாள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்து கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. 5th பார்க்கக்கூடிய விதை என்னன்னா, அதுதாங்க எள்ளு விதை. இது ரொம்ப முக்கியமான விதை அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் 1000 ஆண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் இது இருக்கு. எள்ளில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தோன்னா, கால்சியம், மெக்னீஷியம், அயன், புரோட்டீன் தான். நம்மளோட கால்களை பலப்படுத்துறதுக்கு தேவையான இந்த எல்லா சத்துக்களும் எள்ளில் இருக்குது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இது எலும்புகளை பலமாக்குது, கால்களோட தசைகளை வலிப்படுத்துது, மூட்டு வலியை குறைக்குது. எள்ளு சாப்பிட்றதுனால முழங்கால் வலி கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். முதுகு வலி கூட குறைய ஆரம்பிச்சிருங்க. உடலுக்கு சக்தி கிடைக்கும். எப்படி சாப்பிடணும்னா, தினமும் 1 டீஸ்பூன் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒன்று காலையில் சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா மதிய உணவோடு சாப்பிடலாம். இதை அதாவது எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா எள்ளையும் வெல்லத்தையும் சேர்த்து எள்ளுருண்டை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தினைக்கும் ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்போலேருந்து ஒரு எள்ளுருண்டை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கால்கள் பலமாகும். வயசான காலத்தில் கால்வலி வராமல் தடுத்துக்கலாம். இந்த 5 விதைகள்லையுமே கால்களுக்கு பலத்தை தரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் மாதிரி செயல்படும். இதை ஒரு கலவையாக கூட நீங்கள் ரெடி பண்ணி தினைக்கும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துக்கோங்க. சூரியகாந்தி விதை 1 டேபிள் ஸ்பூன், ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீயா விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடியை அரைச்சி நீங்கள் தினைக்கும் அந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணீர் அப்படி இல்லைனா பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது உடலுக்கு சக்தி தரும், தசை பலம் கிடைக்கும், கால்களுக்கு நல்ல வலிமையை தரும். பூஸ்ட்டு, காம்ப்ளான், டீ, காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கிறது உங்களுக்கு கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு சீயா விதை, மறுநாளைக்கு பூசணி விதை, இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதை, அப்படி மாற்றி மாற்றி இந்த 5 விதைகளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதை அப்படின்னு நீங்கள் ஒரு வாரத்தில் எல்லா விதையும் வர மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கால்களில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை நீக்கி கால் வலி, மூட்டு வலியை ஓட ஓட விரட்டக்கூடிய 5 விதைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.